மனசுல பல சலனங்களோடு பிரார்த்தனைக்கு வர்ற மக்களுக்கு நல்ல ஒழுக்க நெறிகளை சொல்லி கொடுக்கிற பாஸ்டரை தான் நாம பார்த்துருக்கோம். ஆனா இங்க ஒருத்தர் தன்னோட சபைக்கு வரக்கூடிய இளம்பெண்களை மட்டும் குறி வச்சு அவங்களோட வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஆபாச போட்டோக்களும் வீடியோக்களும் அனுப்பி பகீர் கிளப்பி இருக்காரு. சபை முடிந்த பிறகு ஊழியம் செய்ய வந்தவர்களோடு குரூப் போட்டோ எடுப்பதைப் போலவே போலீஸ் ஸ்டேஷனில் எடுத்த குரூப் போட்டோவுக்கும் பவ்யமாக போஸ் கொடுத்திருக்கிறார் இந்த பாஸ்டர். இவருடைய பெயர் வேலு என்கின்ற இமானுவேல். புதுச்சேரி முத்தியால்பேட்டை அருகே உள்ள காட்டாமணிக்குப்பம் பகுதியில் ஜெபக்கூடம் நடத்தி வந்துள்ளார். வழக்கமாக இதுபோன்ற குரூப் போட்டோக்களை இமானுவேல் அவருடைய ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டா பக்கத்தில் பகிர்ந்து நன்கொடையாளர்களுக்கு வலை விரிப்பது உண்டு. ஆனால் கல்யாணம் இல்ல, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். எப்படி? பாஸ் வாலா. பி தி பாஸ். இன்று பாஸ்டரின் குரூப் போட்டோ நம்முடைய குற்றச்சரித்திரத்தில் போஸ்டாக மாறியதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. ஜபத்தின் மூலம் சின்சியராக கடவுளை துதித்துக் கொண்டிருந்தவரை காவல்துறையினர் சுற்றி வளைத்தது ஏன் என்பதை தெரிந்து கொள்ள நமது செய்தியாளர் அக்பர் அலியை விசாரணையில் களமிறக்கியது குற்றச்சரித்திரம் நிகழ்ச்சி குழு. பாஸ்டர் இமானுவேல் ஃபயர் மவுண்டன் ரிவைவல் மினிஸ்ட்ரிஸ் என்கின்ற பெயரில் ஜெபக்கூடம் நடத்தி வந்திருக்கிறார். இவருடைய சபைக்கு லோக்கலில் உள்ள 50க்கும் மேற்பட்ட மக்கள் ஊழியம் செய்வதற்காக வந்திருக்கிறார்கள். ஞாயிறு ஆராதனை, திருவிருந்து ஆராதனை, சுகமளிக்கும் ஆராதனை, உபவாச விடுதலை ஜெபம் என வாரத்தின் 7 நாட்களும் டைம் டேபிள் போட்டு பிரசங்கம் வைத்திருக்கிறார் இமானுவேல். ஒரு கட்டத்தில் மனப்பிரச்சனைகளில் தொடங்கி உடல் பிரச்சனைகள் வரை அத்தனைக்கும் பாஸ்டரிடமிருந்து தீர்வு கிடைப்பதாக நம்பிய விசுவாசிகளும் அவரை கடவுளுக்கு இணையாகவே பார்த்திருக்கிறார்கள். இந்த சூழலில்தான் பாஸ்டரின் மற்றொரு முகம் தற்போது அவரின் ஃபாலோயர்ஸை பதைக்க வைத்திருக்கிறது. ஜெபக்கூடத்திற்கு பிரார்த்தனைக்காக வரும் இளம் பெண்களின் செல்போன் எண்களுக்கு வேறொரு எண்ணிலிருந்து தொடர்ச்சியாக பல ஆபாச பட வீடியோக்களையும் போட்டோக்களையும் அனுப்பியுள்ளார். இதனால் டென்ஷனான ஒரு இளம்பெண் பாண்டிச்சேரி சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்துள்ளார். உடனே போலீசார் அந்த செல்போன் எண்ணை ஆராய்ந்ததில் அது விழுப்புரம் பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண்ணின் பெயரில் இருப்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் அந்த பெண்ணின் அடையாள அட்டைகளை கொண்டு ஒரு மர்ம நபர் சிம் கார்டு வாங்கியிருப்பது தெரிய வந்திருக்கிறது. இதையடுத்து செல்போன் நம்பரின் சிக்னலை ட்ரேஸ் செய்திருக்கிறார்கள். அப்போதுதான் போலீசாரை புதுச்சேரி காட்டாமணிக்குப்பத்தில் வைக்கப்பட்டிருந்த இந்த பேனர் விசாரணைக்கு வருக வருக என வரவேற்றிருக்கிறது. ஆம், இமானுவேல் தான் அந்த செல்போன் எண்ணை வாங்கி பயன்படுத்தி வந்திருக்கிறார். பாஸ்டர் இமானுவேலிடம் கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொண்டதில் அவர் செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறார். அவருடைய செல்போன் கேலரியில் 300க்கும் அதிகமான ஆபாச படங்கள் இருந்துள்ளது. அது மட்டுமின்றி பாஸ்டர் இமானுவேல் 10க்கும் அதிகமான இளம் பெண்களுக்கு ஃபேக் நம்பரிலிருந்து இதுபோன்று ஆபாச படங்கள் அனுப்பியுள்ளது தெரிய வந்துள்ளது. தற்போது 50 வயதாகும் பாஸ்டர் இமானுவேல் அவருடைய பிரசங்கத்தில் ட்ரெண்டிங்கான விஷயங்களை சொல்லி இளைஞர்களை கவர் செய்து விடுவாராம். அது மட்டுமின்றி அவருடைய உண்மையான வயதை மறைப்பது, எப்போதும் கிளீன் ஷேவ் செய்து பால்வடியும் முகத்துடனேயே பவனி வந்திருக்கிறார். இவர் ஏற்கனவே ராஜேஷ் என்கின்ற பெயரில் மற்றொரு பகுதியில் ஜெபக்கூடம் நடத்தியிருக்கிறார். அந்த ஏரியாவைச் சேர்ந்த பொதுமக்கள் ஜெபம் செய்யும் போது அதிக சத்தம் வருவதாக சண்டையிடவே ராஜேஷ் அதன் பிறகு இமானுவேலாக காட்டாமணிக்குப்பத்தில் மறுபிறவி எடுத்திருப்பதும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பாஸ்டரின் பந்தாவான லைஃப் ஸ்டைலில் மயங்கி யாரேனும் பாதிக்கப்பட்டுள்ளார்களா என்கின்ற விசாரணையையும் போலீசார் தீவிரப்படுத்தியுள்ளனர். கைதான இமானுவேலிடமிருந்து வாக்குமூலம் பெற்றுக்கொண்ட போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர்.